ஃப்ரெண்ட்ஸ் வெரி குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வந்து அக்ரி உரத்தை வந்து கொடுத்துக்கிட்டு இருக்கோம். ஸோ நிறைய விவசாயிகளுக்கு வந்து நம்ம வந்து அக்ரி உரத்தை கொடுத்து நல்ல ரிசல்ட் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். இப்போ மதுரைக்கு வந்து நம்ம ஃபீல்டு வந்திருக்கோம். ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா நம்ம அக்ரி உரத்தை யூஸ் பண்ணாத வயலில் அந்த தூர் எப்படி பிடிச்சிருக்குன்னு பாருங்கள். 1 2 3 அப்படி காமிங்கயா, 4 5 6 7 இந்த தூர் பிடிச்சிருக்கு. இதுதான் அக்ரி நம்ம உரத்தை யூஸ் பண்ணாத வயல் இது, சரிங்களா? ஸோ இங்கே பார்க்கிங்க. அதே இது நம்ம உரத்தை யூஸ் பண்ண வயலில் நான் காமிக்கேன். எப்படி அந்த தூர் பிடிச்சி எவ்வளோ தூர் இருக்குன்னு பார்ப்போம். வந்து நம்ம அக்ரி உரத்தை யூஸ் பண்ண எப்படி இருக்குன்னு பாருங்கள். அந்த தூரை பாருங்கள். ஸோ அங்கே வந்து 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே புரியும். இங்கே மொத்தமே 7 தூர் தான் வந்திருக்கு. ஆனால் இங்கே 14 15 தூர்கிட்ட வந்திருக்கு. அப்போ எப்படி நம்மளுடைய பொருள் வந்து ரிசல்ட்டை காமிச்சிக்கிட்டு இருக்குன்னு நீங்களே பார்ப்பீங்க. இது நம்ம அக்ரி உரத்தை யூஸ் பண்ணாத வயல் எப்படி இருக்கும் பாருங்கள். எவ்வளோ இடைவெளி விட்டு கேப் விட்டுருக்கும் பாருங்கள். நம்ம அக்ரி உரத்தை யூஸ் பண்ண இது எப்படி இருக்கும் பாருங்கள். உங்களுக்கே டிஃப்ரென்ஸ் தெரியுதா தெரியலையா? ஸோ எவ்வளோ எப்படி பசன்னு எவ்வளோ சூப்பராக இருக்கும் பாருங்கள். ஆனால் இங்கே பாருங்கள், ஸோ எவ்வளோ கேப்பு விட்டு எப்படி இருக்கும் பாருங்கள். ஸோ நம்ம பொருள் நல்லா ரிசல்ட் கொடுத்துக்கிட்டு இருக்குது. ஸோ நீங்கள் யூஸ் பண்ணுங்கள், பெரிய மாற்றம் கிடைக்கும். ஸோ ஃபீல்டு வந்திருக்கும். ஸோ விவசாயிகள்லாம் நீங்கள் பார்க்கிங்க.